இன்று வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுவது என்று பார்ப்போம். இப்போ ஒரு தாம்பளை தட்டு எடுத்துக்கலாம். அதில் 6 வெத்தலை இருக்குதா, அந்த 6 வெத்தலையில் காம்பு கிள்ளிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி கிள்ளுறேன்ட்டு. காம்பு கிள்ளிட்டு தூரம் போட்டுறக்கூடாது, வச்சுக்கணும். நான் சொல்கிறேன் கடைசியில் எதுக்கு அந்த காம்பை தூரம் போட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்ட்டு. இப்போ காம்பை எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு அழகாக 6 வெத்தலையும் அந்த தாம்பளை தட்டை சுற்றி அடுக்கி வச்சுக்கணும். பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்ட்டு. எல்லா வெற்றிலையும் தெரிகிற மாதிரி அழகாக அடுக்கி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் வச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் வச்சாச்சா. இப்போ நம்ம மஞ்சள் எடுத்துக்கணும். வச்சாச்சா. இப்போ மஞ்சள் எடுத்துட்டு விளக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் நடுவில். அப்புறமா மஞ்சள் குங்குமம் அந்த வெற்றிலையை சுற்றி வச்சுக்கணும். இப்போ வச்சிருக்கோம் பாருங்கள். அழகாக சின்னதாக வச்சுக்கணும். 6 வெற்றிலையிலையும் விடாமல் வச்சுக்கணும். சின்னதாக அழகாக வச்சுக்கோங்க சுற்றி. நான் வைக்கிறத பாருங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு. பாருங்கள் நான் எப்படி அழகாக வைக்கிறேன். அதே மாதிரி அழகாக 6 வெற்றிலையிலையும் சுற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது குங்குமம் எடுத்து நம்ம மஞ்சள் வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே குங்குமத்தை எடுத்து அதே மாதிரி அழகாக வச்சுக்கலாம். கீழே சிந்தக்கூடாது, சாமி குங்குமன்றதுனால வச்சுக்கலாம். அழகாக சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை அப்படியே சுற்றி 6 வெற்றிலையிலையும் ஒரு வெற்றிலை விடாமல் வச்சுட்டு இப்போ வச்சிட்ருக்க பாருங்கள். எப்படி அழகாக வைக்கிறனோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சா. இப்போ அந்த விளக்குலையும் நம்ம 3 இடத்துல ஏதாவது ஒரு 3 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ மஞ்சள் வச்சிட்ருக்கோம். ஏதாவது ஒரு 3 இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ குங்குமம் எடுத்து அதே நீங்கள் மஞ்சள் வச்சிங்க இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமம், லைட்டாக குங்குமம் வச்சுக்கலாம். கீழே சிந்தாமல் வச்சுக்கணும். இப்போ வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம நெய் எடுத்து அந்த அந்த விளக்கில் வச்சுக்கலாம். நெய் அந்த விளக்கில் ஊற்றிட்டு சுற்றி பூ வச்சுக்கலாம். இப்போ பூ வச்சிட்ருக்கோம் பாருங்கள். ஒரு வெற்றிலையிலையும் வைக்கணும். பூ வச்சுட்டு இப்போ பூ வச்சாச்சா. இப்போ மேலே நம்ம பொட்டு வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரே ஒரு பூ தனியாக வச்சுக்கிறேன். ரோஸ் பூன்ட்டு தனியாக 6 வெற்றிலையும் அழகாக வச்சுக்கிறேன். இப்போ வச்சிட்ருக்கேன் பாருங்கள். அழகாக வச்சிட்டோமா. இப்போ அந்த விளக்கில் கொஞ்சம் நெய் ஊற்றணும். இப்போ பாருங்கள் ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூனில் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக அழகாக நெய் ஊற்றிட்டு கீழே சிந்தாமல் நல்லா அழகாக நெய் ஊற்றிடுறேன். நான் ஊற்றுறது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊற்றுறேன்ட்டு. இப்போ பாருங்கள் நான் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு விளக்குக்கு. விளக்கு ஃபுல்லாக வைக்க வேண்டாம். நீங்கள் 2 ஸ்பூன் வச்சா போதும். இப்போ வச்சிட்டோமா. இப்போ ஒரு திரி எடுத்துருக்கலாம். ஒரு நல்ல சுத்தமான திரி எடுத்துட்டு ஊற்றின நெய்யில் அந்த சுத்தமான திரியை நம்ம வச்சுக்கலாம். இப்போ வச்சிட்டோம். அது கொஞ்சமாக நெய்க்குள்ளே இருக்க மாதிரி திரியை நல்லா வச்சுக்கலாம். வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நான் வச்சிட்ருக்கத கொஞ்சோண்டு அந்த திரியில் நம்ம நெய் இது பண்ணிக்கலாம். இப்போ வச்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அந்த நம்ம பிரித்து வச்சோம் இல்லையா காம்பு, அதை அந்த அந்த விளக்குக்குள்ளே போட்டுட்டோம். இப்போ தெரியுதா நான் எதுக்கு காம்பை தனியாக பத்திரமா வைக்க சொன்னேன்ட்டு. இப்போ முருகர் பக்கத்தில் அந்த வெற்றிலை தீபம் வைத்து நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு அப்புறமா
நம்ம பிரசாதம் எது வேணால் வச்சுக்கலாம். பிரசாதம் வந்துட்டு டேட்ஸ் நாங்கள் வச்சுக்கிறோம். நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். பிரசாதம் வச்சுட்டு இப்போ வந்துட்டு விளக்கு ஏற்றலாம். இப்போ விளக்கு ஏற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ விளக்கு ஏற்ற போகிறோம். விளக்கு ஏற்றிட்டு இப்போ ஏற்றுறோம் பாருங்கள். விளக்கு ஏற்றிட்டு இது போல் 6 செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனுக்கு வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.